வடமாகாண அமைச்சர்களின் ஊழல் மோசடி தொடர்பில் முதலமைச்சரினால் நியமிக்கப்பட்ட குழு முறைமையாக செயற்படவில்லை என வடமாகாண சபை உறுப்பினர் ஜி.டி. லிங்கநாதன் தெரிவித்திருந்தார். வடமாகாண முதலமைச்சரினால் நியமிக்கப்பட்ட இந்த குழுவில் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதிகளான எஸ். தியாகேந்திரன், எஸ். பத்மராசா மற்றும் ஓய்வு பெற்ற அரசு அதிபர் பத்மநாதன் ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 3/10/2016 முதல் செயற்படும் வண்ணம் வடக்கு மாகாண சபையின் கௌரவ அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் மற்றும் ஒழுக்க ரீதியான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவென 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டதை அடுத்து குறித்த குழுவானது 3 மாதங்களுக்கு செயற்படும் என்பதையும் வடக்கு மாகாண சபையின் பிரதம செயலாளர் அலுவலகத்தில் குழு இயங்குகிறது என்பதையும் விசாரணை முறைப்பாடு செய்ய விரும்புவோர் முறைப்பாட்டு குழுவின் தலைவருக்கு நேரடியாகவோ தபால் மூலமோ முறைப்பாடுகளை செய்து கொள்ளலாம். இந்த முறைப்பாட்டுக் குழுவில் முறைப்பாட்டினை பதிவு செய்வதற்கு வடமாகாண சபை உறுப்பினர் ஜி.டி. லிங்கநாதன் வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்திற்கு நேற்றைய தினம் சென்ற போதும் அங்கு எதுவித செயற்பாடுகளும் இடம்பெறவில்லை என அவர் தெரிவித்தார். நான் உடனடியாக பிரதம செயலாளர் அலுவலகத்துக்கு போகாமல் இப்படி 1 மாசம் டைம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சரியாக 1 மாசம் பொறுத்து நேற்றைய தினம் நான் அங்கு சென்றேன். அங்கு சென்றபோது விசாரணைக்குரிய எந்த ஒரு விடயங்களும் அங்கே நடைபெறவில்லை. விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை குழுவில் இருக்கிறார்கள் அங்கே இல்லை. அதனை விட அந்த அலுவலகம் திறந்ததாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டது அது கூட இருக்கவில்லை. நான் அப்பொழுது பிரதம செயலாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். அது சொன்னார் இப்படி வந்து போகணும் இன்னும் செட்டில் பண்ணேன். எனினும் முறைப்பாடு நடைமுறை தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு வடமாகாண பிரதம செயலாளர் ஏ. பத்திநாதனுடன் நேற்று பலமுறை தொடர்பினை ஏற்படுத்திய போதும் அது பலனளிக்கவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இன்று தொடர்பினை ஏற்படுத்திய பொழுது அது தொடர்பில் தனக்கு தெரியாது என பதிலளித்தார். வடமாகாண முதலமைச்சரினால் நியமிக்கப்பட்ட 3 அடங்கிய குழுவின் ஒரு உறுப்பினரிடம் தொடர்பு கொண்டு இது தொடர்பில் வினவிய போது அது தொடர்பில் தனக்கு கருத்து தெரிவிக்க வேண்டியதில்லை என கூறினார்.